கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி போடும்போது நமக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட பாதி கேரட் எடுத்துட்டு தோல் சீவிட்டு அதை வந்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வாஷ் பண்ணிட்டு அதையும் நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். மைதா வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் வந்து எல்லாமே அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கப்பால தான் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். கப் தயிரும் பிசைஞ்சு வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓபன் பண்ணிடுவோம். தயிர் எல்லாத்தையுமே நமக்கு வந்து நல்லா எடுத்துட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதாவை சேர்த்துக்குவோம். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம். கருவேப்பிலை, இஞ்சி, அதுக்கப்புறமா நம்ம துருவின கேரட், பொடிசா கட் பண்ணின கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை பிசைஞ்சுக்க போறோம். கூடவே காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்தோம். இந்த காரப்பொடியும் போட்டாதான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சமா பெருங்காய தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்.